ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீபா லண்டன் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நான் இந்த கிளாஸில் ஒரு 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேங்க. எந்த கிளாஸில் அரைந்தீங்களோ அதே கிளாஸ் அளவில் நான் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்கும். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 வாட்டி கிட்ட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி, உளுந்து, ஜவ்வரிசி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஓரமாக. இதை நான் காலையில் ஊற வச்சேங்க. ஒரு 6 hour கிட்ட ஊறட்டோங்க. இது எல்லாமே நல்லா ஊறிட்டினதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. உளுந்து தண்ணி ஊற வச்சிங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணால் தான் நல்லா பொங்கி எழும் சீக்கிரமாக. அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்போது உளுந்தெல்லாம் நல்லா அரைப்படும். அப்போ தான் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது உளுந்து. இதை ஒரு 20 minutes கிட்ட நான் அரைச்சேங்க உளுந்து மாவை. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடயே நான் நம்ம ஊற வச்சோன்னா ஜவ்வரிசி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா அரிசி எங்கேயும் ஒட்டாமல் இருக்கும். நான் மாவு அரைக்கிறப்பவே நான் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக பொங்கி எழும்ல, அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசியும் நல்லா அரைப்பட்டுச்சு. இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் கரண்டி எதுலையும் கலந்துக்காதீங்க, கையில் கலந்து விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு 8 hours நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். காலையில் நல்லா பொங்கி வரும். பாருங்கள், சூப்பராக பொங்கி வந்துருச்சு. வாவ்! இப்போ ஒரு கரண்டி ஏற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க, அப்படியே கெட்டியாகவே இருக்கட்டும். இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அங்கே ஒரு பூனை இருக்குது. வீடியோ எடுக்கும்போது ஒரு பூனை போச்சு. நல்லா இருந்து பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நாட்டில் இட்லி எடுத்து சாப்பிடுவோம். இதுக்கு நான் சைட் டிஷ் கார சட்னி எடுத்துக்கிட்டேன். கார சட்னி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.